friends எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதி பேசுறேன் and welcome back to my channel சில்லின் ஒரு டாக் friends இந்த வீடியோல நம்ம ஐப்ரோ எப்படி draw பண்றது அதாவது நீங்க ஒரு பிகினரா இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பெண்களோட முகத்துல ஐப்ரோ and ஐலைனர் இது ரெண்டும் டார்க்கா இருந்தா தான் ரொம்பவே ஹைலைட்டா நல்லா இருக்கும் நீங்க ஐப்ரோ லைட்டா இருக்குனா ஃபீல் பண்ணவே வேணாம் நம்ம காஜல் வச்சு ரொம்ப அழகா திக் லேயரா நம்ம draw பண்ணிக்கலாம் நம்ம ஐப்ரோ நேச்சுரலா இருக்கிற மாதிரி draw பண்ணிக்கலாம் என்னோட ஐப்ரோ கூட லைட்டா தான் இருக்கும் நான் காஜல் வச்சு திக் லேயரா draw பண்ணிக்குவேன் நம்ம draw பண்ணும்போது அது ஆர்ட்டிஃபிஷியலா தெரியாது நேச்சுரலா நம்ம ஐப்ரோ வந்து அப்படியே இருக்க மாதிரி தெரியும் அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல காஜலா செலக்ட் பண்ணோம் அப்படினா நம்ம திக் லேயரா போடும்போது கண்டிப்பா ஐப்ரோ வளர்றதுக்கான சான்ஸும் இருக்கு फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இன்னைக்கு என்னோட ஐப்ரோ டிரா பண்றதுக்காக ஹிமாலயாவோட காஜல் எடுத்துர்க்கேன் ஐப்ரோ வந்து டிரா பண்றதுக்குன்னு செப்பரேட்டா பிரஷ் இருக்கு ஆனா நான் அந்த பிரஷ் இன்னைக்கு யூஸ் பண்ணல ஏன்னா என்னோட ஐப்ரோ வந்து ரொம்ப தின்னா இருக்கும் சோ இந்த பிரஷ் வந்து எனக்கு டிரா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு இந்த மாதிரி பிரஷ் எடுத்துர்க்கேன் நம்ம ஐப்ரோ எப்பவுமே டிரா பண்ணும்போது நான் ஆரம்பிச்சிருக்க இடத்துல இல்லையா அந்த இடத்துல இருந்தா நீங்க ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து நம்ம பேக் சைடு டார்க்காவும் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாவும் போடுவோம் அப்பதான் நேச்சுரல் லுக் இருக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபில் இன் பண்ணிக்கோங்க ஐப்ரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரா பண்ண முடியுமா அப்படின்லாம் தோணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அது ஈஸியான மெத்தட் தான் காஜலை லைட்டாக தொட்டுக்கோங்க போதும் நிறைய வந்து இது பண்ணிடாதீங்க ரொம்ப டார்க் ஆகிடும் பேக் சைடு வந்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் லைட்டாக இது ஒரு மெத்தடு அதாவது நம்மளோட ஐப்ரோ வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே நம்ம ட்ரா பண்ணுறோம் இது ஒரு மெத்தடு நிறைய பேருக்கு வில்லு மாதிரி இல்லை ஸ்ட்ரைட்டாக என்னோடது வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வில்லு மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது நிறைய பேருக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து லைட்டாக அந்த கண்ணுக்கு மேலே லைட்டாக வந்து தூக்குன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் வில்லு மாதிரி சில பேருக்கு ஆனால் எனக்கு அது நல்லா இருக்காது எனக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் அந்த திட்டாக விழுகுது பாருங்கள் அந்த மாதிரி விழுந்தால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் ஐப்ரோவுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து மேலே தூக்குன மாதிரி தான் இது பண்ணணும் சீவி விடணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அதை சீவி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் மேலே தூக்குன மாதிரி சீவி விடுங்க அப்போ தான் நேச்சுரல் லுக் இருக்கும் இது ஒரு மெத்தடு அதாவது ஐப்ரோ வந்து ஸ்ட்ரைட் லைனாக போட்டிருக்கேன் பாருங்கள் நான் ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணவே இல்லை ட்ரிம் பண்ணவும் தேவையில்லை நம்ம ஐப்ரோ ட்ரா பண்ணும்போது இப்போ நான் டோட்டலாக முடிச்சுட்டு இப்போ பேக் சைடு மட்டும் நல்லா டார்க் பண்ணுறேன் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் இருந்தால் எப்படி கொஞ்சம் டார்க்காக இருக்குமோ அடர்த்தியாக ஹேர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன் அப்படி நம்ம பண்ணிக்கலாம் எப்பவுமே ஐப்ரோ கொஞ்சம் டார்க்காக போட்டால் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி டார்க்கன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் லைட்டாக நான் வந்து ஃபில் பண்ணிக்குவேன் இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது அதை நான் இந்த சைடு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் அதாவது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக போட்டு அந்த சைடு வில்லு மாதிரி லாஸ்ட்டாக வில்லு மாதிரி வளைச்சி விட்றலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அந்த சைடு வந்து வில்லு மாதிரி வளைச்சி விட்ருங்க இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு வில்லு மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நல்லா கூட வளைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் எனக்கு அது நல்லா இருக்காது ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரா பண்ணோன்னா ரொம்ப நேச்சுரல் லுக் இருக்கும் நீங்கள் ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணும்போதே அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக அது நல்லா இருக்காது பெண்களுக்கு எப்போதுமே ஐப்ரோ வந்து கொஞ்சம் டார்க்காக
அந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்கவே அழகாக இருக்கும். நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணுங்கள், இன்னொரு தடவை வந்து டார்க்காக ட்ரிம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஐப்ரோ வந்து எப்போவுமே பட்டையாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதுதான் நேச்சுரல் லுக்காகவும் இருக்கும். ரொம்ப நிறைய பேர் ரொம்ப தின்னாக பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஐப்ரோ ட்ரிம் பண்ணும்போது அது நல்லா இருக்காது. நான் வந்து பேக் சைடு அந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரியே அந்த ப்ரஷ் வச்சு சரி பண்ணிக்கிறேன். அங்கங்கே திட்டாக ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஐப்ரோ ட்ரா பண்ணும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைடு வந்து கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி லைட்டாகவும், இந்த சைடு வந்து இந்த சைடு மேலே வச்சுருக்க மாதிரியும் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரியும், இங்கிட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ அதை நான் எடுத்துடுறேன். பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த சைடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்கே கொஞ்சம் கார்னரில் வில்லு மாதிரி வளைச்சி விட்ருக்கேன், இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் ஃப்ரண்ட்டும் வந்து நல்லா டார்க்கன் பண்ணிக்கிறேன். இது எப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னா, நம்ம சாரீ கட்டும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக மேக்கப் போடும்போது ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி டார்க்கன் பண்ணிட்டா டோட்டலாக எடுத்து கொடுக்கும். டோட்டலாக ஹைலைட் பண்ண மாதிரி ப்ரோ மட்டும் தனியாக தெரியும், நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஐப்ரோ வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் டார்க்காக போடுவேன். கேமராவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வெளியில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். நேரில் பார்க்கும்போது ஐப்ரோ வந்து நேச்சுரலாக இருக்கும் ட்ரா பண்ணுறனால. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக காஜலில் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி ரொம்ப டார்க்கான இதில் ட்ரை பண்ண வேணாம். நான் சொல்லுவேன் லோட்டஸ் அண்டு ஹிமாலயா ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் ஹிமாலயா சூப்பராக இருக்குது. இப்போ என்னோட 2 ஐப்ரோலையும் நல்லா டார்க்காக அழகாக ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்னோடய ஐப்ரோ ப்ரஷ் வச்சு எப்போதும் போல் 2 சைடுமே நான் சரி பண்ணிக்கிறேன். நம்ம டார்க்காக போட்டதுனால 2 சைடுமே ஈவனாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாகவும் பேக் சைடு கொஞ்சம் டார்க்காகவும் போட்டால் தான் நம்ம செப்பரேட்டாக பண்ணணும். இந்த மாதிரி டார்க்காக போடும்போது நம்ம டோட்டலாக ப்ரஷ் வச்சு ஈவன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி உங்கள் ஐப்ரோவை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஐப்ரோ ஷேடு வந்து பிளாக் கலர் தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் ப்ரௌன் கலர் வந்து அது நம்மளோட ஐப்ரோக்கு ஹெல்த்தியாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வந்து நீங்கள் பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப நல்லது. ப்ரௌன் ஷேடு வந்து எனக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து டெய்லி வியருக்கு யூஸ் பண்ண வேணாம். எப்போவாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மேக்கப் லுக் வேணும்னு நினைக்கும் போது அந்த டைமில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் என்னோட ஐப்ரோ வந்து தின்னாக இருக்குது, நீங்கள் கவலையே பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கவலைப்பட்டால் என்னோடய வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய வீடியோ காத்துட்டு இருக்கு. இதே மாதிரி வேறொரு சூப்பர் வீடியோ நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.